இது குறித்து நடவடிக்கை எடுக்க அறநிலையத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என மனு வழங்கப்பட்டுள்ள நிலையில் கோவில் சொத்துகள் சரிவர பராமரிக்கப்படாமல் தனியார் வசம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் ராஜேஷ். தர்மபுரியில் கோயில்களுக்கு சொந்தமான சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற 12 வாரங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்து சமய அறநிலைத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருத்தொண்டர் அறக்கட்டளையின் தலைவர் ராதாகிருஷ்ணன் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் தர்மபுரி மாவட்டம் காரியமங்கலம் மற்றும் புலிகாரை கிராமத்தில் கோடையம்மன் கோவில், செல்லியம்மன் ஈஸ்வரன் கோயில், பெருமாசாமி கோயில், திருமலை தேவர் கோயில் என்று பல கோயில்கள் உள்ளன. இந்த கோயிலுக்கு ஏராளமான சொத்துக்கள் உள்ளன. இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோயில் சொத்துக்கள் சரிவர பராமரிக்கப்படாமல் தனியார் வசம் உள்ளது. இந்த கோயில் நிலங்களை சட்டவிரோதமாக கட்டுமானங்கள், ஆக்கிரமிப்புகள் மற்றும் சட்டவிரோதமாக வாடகை வசூல் என்று பல சம்பவங்கள் நடக்கின்றன. அதிகாரிகள் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்க நடவடிக்கை எடுப்பதில்லை. இந்த குற்றச்சாட்டு செயல்களில் செய்யும் நபர்கள் மீது புகார்கள் செய்தாலும் சிவில் பிரச்சனை என்று கூறி வழக்கு பதிவு செய்ய காவல்துறையினர் மறுக்கின்றனர். இந்த கோவில் சொத்துக்களை மீட்க கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் பல கோரிக்கை மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் அரசும் எடுக்கவில்லை. அதனால் இது குறித்து நடவடிக்கை எடுக்க அறநிலைத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று இந்த மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் ராதாகிருஷ்ணன் ஆஜராகி இந்த கோயில்களுக்கு சொந்தமான சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தில் கடைகள் உள்ளிட்ட பல வணிக நிறுவனங்கள் வாடகை தொகை கொடுக்காமல் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளன என்றார். அறநிலைத்துறை தரப்பில் மனுதாரர் புகார் மனு குறித்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கோயில் சொத்துக்கள் மீட்பது தொடர்பான 12 வாரத்திற்குள் அறநிலைத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். ராஜேஷ்.